கானா வினோத்தனாவோட அக்கா கூட தான் நம்ம இருக்கோம். அக்கா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கானா வினோத்தனாவ பத்தி எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள. வணக்கம்ப்பா. அதாவது அவன பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லணும். ஏன்னா எங்களுக்காகவே அவன் வந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்காகவே கஷ்டப்பட்டான். ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன கச்சேரிகளுக்கு போயிட்டு, அப்படியே அப்படி அப்படியே போயிட்டு கானா வினோத்ன்ற அளவுக்கு பேராச்சு. பாட்டுங்க எதுனாலுமே ஒரு அர்த்தமா இருக்கும். எங்க வீட்டாண்ட சொல்லுவாங்க, "எவ்வளோ பேர் பாட்டு எழுதுறாங்க. ஆனா வினோத் எழுதுனா ஒரு அர்த்தமா இருக்கு." அப்படின்னுவாங்க. என் ஃப்ரெண்டு வீடு அம்மாங்களும் கேட்பாங்க. "நிறைய பாட்டுங்க கானால பாடுறாங்க. ஆனா கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா, ஆனா வினோத் பாடுனா மட்டும் அர்த்தமா இருக்கு." அந்த மாரி நெறைய பேரு, அதாவது கானா ரசிக்காதவங்க கூட எங்க ஃபேமிலில வந்து கானாலாம் அதிகமா ரசிக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டுங்க ஃபேமிலில. எங்க ஃபேமிலில கானானா முக்கியமா ரசிப்போம். வினோத் அண்ணனுக்கு கிடைச்சது வந்து சரியா ஒரு அந்த வாய்ப்பை வந்து அவர் சரியா பயன்படுத்துறாரு. இன்னும் அதுக்கப்புறம் வேற லெவல்ல பண்ணுவார் அண்ணன். ஓகே. இப்ப நெறைய மக்களுக்கு வந்து வினோத்தனாவோட பாட்டுன்னு தெரியும். ஆனா பாடுனது வினோத்தனா தான் அப்படின்னு தெரியாம நெறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அதனால தான் சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அண்ணன் வந்து நெறைய இடத்துல ரீச். ஆனா வந்து இப்போ 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி ரீச் ஆனவங்கலாம் வந்து அண்ணன வந்து என்னைய வச்சு நீங்க ஃபேமஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, வெளிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ரொம்ப தப்பு. ஏன்னா, அவர வச்சு இவரு எப்படி ஃபேமஸ் ஆக முடியும்? அதுவும் ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய மீடியமு. எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் கேம்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது உள்ள இருக்கிறவங்க வந்து தனித்தனியா தான் விளையாடுவாங்க. அதுல எப்படி வந்து இன்னொருத்தர வச்சு இன்னொருத்தர் ஃபேமஸ் ஆக முடியாது. வாய்ப்பு கிடையாது. அவரு கரெக்ட்டா தான் இருக்காரு. ஆனா, ஒண்ணொண்ணு வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கலக்கம் மூட்டுறாங்க. ஆ ரொம்ப நல்லா ஆடுறாரு ஆனா கேமு. ரொம்ப புடிச்சிருக்குது. வின் பண்ணிட்டு வரணும் அண்ணன். எதிர்பார்க்கிறோம். வாங்கண்ணா, கண்டிப்பா. வினோத் தானே இப்போ அவருக்கு இதுவாகிறாப்புல. வினோத் தான் அவருக்கு பொசிஷனா எதிரியாகிறாப்புல. இப்போ அவருக்கு போயிட்டா போலனா இவருக்கு இடம் ஃப்ரீ ஆயிடும்ல. அதனால வினோத்தை டார்கெட் பண்றாப்புல. அவர் வந்து ஈஸியா நினைச்சுன்னு இருக்கிறாரு. கானா வினோத் அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் வினோத் அண்ணன. பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா கானா வினோத், கானாவை ரசிக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாரு கானா வினோத் அப்படின்றது.